இன்றைக்கி நம்ம ஒர்க் ஆகாத வால் கிளாக், அதாவது சுவர் கடிகாரத்தை வந்து எப்படி வந்து சரி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஓடாமல் நின்றுருச்சு. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய இந்த பேட்ரி எடுத்து நீங்கள் வந்து புது பேட்ரி வந்து போட்டு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா நம்மளும் இதை வந்து புது பேட்ரி ஒன்று போட்டு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா புது பேட்ரி போட்டாலும் இது வந்து ஓடலை. இதை வந்து மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மூமெண்ட் வந்து ஒர்க் ஆகலை. இப்படிப்பட்ட இதை ப்ராப்ளத்தை வந்து எப்படி வந்து சரி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இதோட பேட்ரி வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடெலாம் நிறைய ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அவ்வளோ ஸ்க்ரூ வந்து கலத்திக்கிடுங்க. நம்ம ஸ்க்ரூ எல்லாம் கலத்தியாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா கிளாக்கு ஃபேஸுன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர்லாம் இருக்கக்கூடியது கிளாக்கு ஃபேஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து முள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல, இது வந்து ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் மினிட்ஸுக்கு ஹேண்டு, செகண்டுக்கு ஹேண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸுக்கு ஹேண்டு, இந்த மூணே வந்து நம்ம வந்து கலத்திக்கலாம். கலத்துறே பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே மேலே பார்த்து இழுத்தா போதும், இந்த மாதிரி வந்து தனியாக வந்து வந்துடும். இதை அப்படியே தனியாக தூக்கி வச்சுடுங்க. மூணையும் கலத்தி வச்சு அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஹேக்ஸ் நட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நட்டையும் வந்து கலத்திடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடில் திருப்பி இதை பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்ஜின் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மூமெண்ட் வந்து தனியாக கலத்திடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த புது பேட்ரி வந்து இதில் வந்து போட்டு பாருங்கள். அது வந்து உள்ளே வந்து டிக்கு டிக்கிட்டு சவுண்டு கேட்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டுமே இல்லை. இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடை வந்து லைட்டாக வந்து நம்பி விட்டுடுங்க. நம்பிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு இதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுடுங்க. இந்த மாதிரி அப்படியே வந்து வெளியே எடுத்துடணும். இதில் மேஜராக பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா இந்த காயில் வந்து போயிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இதோட ரெண்டு எண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த போர்டு ஒன்று உள்ளே வச்சுருப்பாங்க. சின்ன போர்டாக இருக்கும். அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து கனெக்டராக இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து கலத்தாமலே சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் ஒன்றுமே வெளியே எடுக்கண்டா. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா கான்டாக்டுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா நேராக அந்த போர்டில் போய் ஜாயிண்ட் ஆகுது. அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளையில் வந்து இதில் வந்து கோல்டு பேடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நார்மல் பேடு கொடுத்துருக்கனால அது வந்து கான்டாக்ட் விட்டு அடிக்கடி கிடைக்காம போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து சுரண்டி விட்டுடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து நல்லா துரு பிடிச்சிருந்த மாதிரி. கோல்டு பேடு இல்லாதனால இது வந்து கான்டாக்ட் வந்து விட்டுருக்கு. இப்போ நம்ம இதை சுரண்டுறோம். உங்களுக்கு தெரிய பாருங்கள். இதில் இருக்க டஸ்ட்டு மாதிரி இருக்குது, எல்லாம் ரிமூவ் ஆகுது. இதை நான் எடுத்துகிட்டு காணிப்பேன். ஆனால் நிறைய பேருக்கு வந்து எடுத்தால் இந்த இதெல்லாம் தட்டி விட்டுருவீங்க. அதனால தான் எடுக்காமல் காமிச்சிட்ருக்கேன். அதனால் இந்த ரெண்டு கான்டாக்டையுமே நல்லா சுரண்டி விட்டுட்டு இதில் இருக்க பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து வளைச்சி விட்டுடுங்க. இந்த மாதிரி லைட்டாக தென்னி விட்டுட்டிங்கன்னா இது வந்து ஜம்முன்னு வந்து பிடிச்சிக்கிடும். நான் உங்களுக்கு வெளியே எடுத்து காமிக்கிறேன். இதனால் ரீசன் காமிக்கிறதுக்காக பாருங்கள். இதுதான் போர்டு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ரெண்டு காயில் வந்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடு வந்து இதை தான் பேடுன்னு சொல்லுவாங்க. இந்த பேடில் வந்து நம்ம சுரண்டி விட்டால் தான் இது வந்து கான்டாக்ட் வந்து அதில் வந்து கிடைக்கும். அவ்வளோதான். இது வந்து நல்லா சுரண்டிக்கிட்டு அதில் வந்து வச்சுருங்க. நான் இதை சோல்டரிங்கெல்லாம் உங்களுக்காக ரிமூவ் பண்ணிட்டு தான் காமிச்சிருக்கேன். இனிமேல் நானும் இதை சோல்டரிங் எல்லாம் வச்சு இதை வந்து எப்படி பேட்ரி போட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன்.
இந்த மூமெண்ட்டில் உள்ள காயில் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணலாம். அதை எப்படி செக் பண்ணலான்னா, மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பஸர் மோடில் வந்து வச்சுடுங்க. நம்ம எப்போவுமே கண்டக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்காக உள்ளது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 காயிலோட 2 டெர்மினல்லையும் 2 சைட்லேயும் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வேல்யூ வந்துட்டு போச்சு அப்படின்னா இது வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு வேல்யூவே வரல அப்படின்னா இந்த காயில் வந்து போயிட்டுன்னு அர்த்தம். இந்த காயில் போயிட்டு அப்படின்னா இந்த மூமெண்ட்டை வந்து தனியாக நம்ம 2ஆக வாங்கி தான் மாட்ட வேண்டிய வரும். இந்த மூமெண்ட்டோட விலை பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா 200 250 அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்களாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா 135 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. கொரியர்லேயும் அனுப்பிவிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து பார்த்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செக் பண்ண தெரில அப்படின்னா இந்த மூமெண்ட்டை கலத்தி அப்படி தூர போட்டுட்டு அந்த மூமெண்ட்டை வாங்கி புதுசாக வந்து வச்சுட்டா போதும், சூப்பராக வந்து ஒர்க் ஆயிரும். அவ்வளோதான், இப்போ வந்து வச்சாச்சு. இந்த கியர் செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காயிலையும் இந்த போர்ட்லேயும் வந்து ஆயில் கிரீஸ் அந்த மாதிரி ஒன்றுமே படக்கூடாது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கியர் செட்டப் தான். இதில் வந்து சின்னதாக ஆயில் கிரீஸ் அந்த மாதிரி பட்டாலும் வந்து ஒன்றும் செய்யாது, ஸ்மூத்னஸ் தான் கூடும். ஃபஸ்ட்டு குவாலிட்டி கிரீஸ் எல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கவரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 புள்ளி இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கக்கூடிய புள்ளி. உங்கள்கிட்ட கொஞ்சோண்டு கிரீஸ் இருந்துச்சு, இல்லைனா ஏதாவது கொஞ்சோண்டு ஆயில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த இன்ஜின் ஆயில் இந்த மாதிரி எதுனாலும் ஓகே தான். ஒரு சொட்டோட கம்மியாக, அதாவது இந்த சின்ன புள்ளியில் படணும் அந்தளவுக்கு லைட்டாக வந்து 4லேயும் வந்து வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வந்து இருக்கும். சிலவங்களுக்கு இதில் வந்து ஸ்டக் ஆகினாலுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும். இப்போ நாம் இதுலேருந்து மேலே ஓப்பன் பண்ண டோர் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த காயில் பார்த்தீங்கன்னா காயில் கம்பி வந்து அப்படி உள்ளே தள்ளி வச்சுருங்க. நம்ம பாக்ஸில் வந்து வெளியே பாக்ஸில் வந்து படக்கூடாது, கட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் ஒரு இதை போட்டு பார்த்துடலாம், ஒரு பேட்டரி போட்டு பார்த்துருங்க. நம்ம செகண்டுன்னு சொல்லக்கூடிய ஹேண்டை வந்து வச்சு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த ஹியரில் வந்து ஆயில் பட்டதுமே சூப்பராக ஸ்மூத்தாக வந்து இப்போ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் எப்படி கலத்துறீங்களோ அதே மாதிரி இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக இந்த இதை மாற்ற விரும்புனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 250 அந்த மாதிரி நிறைய கடைகளில் கேட்குறாங்களாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் கமெண்டில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போ நாம் இதில் இருக்க ஆயில் வந்து வெளியே பட்டிருந்தா எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. லைட்டாக ஆயில் போட்டு தொடச்சதுமே சூப்பராக வந்து பளபளன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி கலத்துறீங்களோ அதை வந்து மாட்டிடுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் தூசியெல்லாம் தட்டிடுங்க. தட்டிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் வந்து வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர மாதிரி வச்சுருங்க. இது மேலே சோரில் மாட்டுறது, இந்த பேட்டரி வந்து கீழ் பக்கமாக வர மாதிரி வச்சுருக்கேன். அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில கிளாக்கில் பார்த்தீங்கன்னா வாசர் போட்டிருப்பாங்க, ஆனால் இதில் வந்து இல்லை. அப்படி வாசர்லாம் இருந்துச்சு அப்படின்னா வாசரும் ரப்பர் புஷ் இருக்கும், அதையும் வந்து போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ஹேண்டை வந்து மாட்டிடலாம். எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே 12 hours அந்த இதில் வந்து வச்சுருங்க, 12க்கு நேரம் வந்து வச்சுருங்க. வந்து பார்த்திங்கன்னா 3மே வந்து வச்சாச்சு. இந்த 3 வந்து ஒன்றுக்கு ஒன்று இடிக்குதானே பார்த்துடுங்க. அப்படி இடிச்சுது அப்படின்னா கொஞ்சம் வளைச்சி இடிக்காத மாதிரி வந்து வச்சுடுங்க.
பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3மே வந்து தனித்தனியாக இருக்குது. இடிக்காத மாதிரி வந்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கலத்தின ஃப்ரண்ட் டோர் எல்லாமே இதில் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு பேக் சைடில் இருக்க ஸ்க்ரூ எல்லாமே போட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட் டோரை வச்சு இதில் பேக் சைடில் இருக்க ஸ்க்ரூ எல்லாமே போட்டுடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு வெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டிங்காக வந்து மாட்டும். இப்போ நம்ம சுற்றி ஸ்க்ரூவை கொடுத்துட்டு பேட்டரி கொடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஸ்க்ரூ எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து பேட்டரி வந்து போட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து பேட்டரி போட்டாச்சு. இப்போ பார்த்துடலாம். கிளாக் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ டைம் என்னன்னு அது பிறகு பார்த்தீங்கன்னா இதில் மூமெண்ட் ஒன்று இருக்கும். இதில் போட்டிருப்பாங்க டைம் கூட்டி குறைக்கிறேன்னு. அந்த டைமை வந்து பார்த்துங்க கூட்டி குறைச்சிக்கலாம். உங்களுக்கு இப்போ என்ன டைமோ அதே டைம் வந்து வச்சுடுங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடணும். நிறைய பேருக்கு வால் கிளாக் வந்து ப்ராப்ளத்தில் இருக்கும். இது சின்ன ப்ராப்ளமாக இருக்கும். அதை தூக்கி போட்டுட்டு 200 300 500 சொல்லி வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்க பழைய கிளாக்கே சூப்பராக வந்து சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் FB வீடியோஸ் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படியே யூடியூப்பில் கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.